ஆயிரா வெங்கடாஜலபதி அவர்களுக்கு வாசித்து அளிக்கப்பட்ட தகுதி பட்டயம். முனைவர் ஆயிரா வெங்கடாஜலபதி தமிழ் மண்ணின் வரலாற்றின் சில பகுதிகளை வளப்படுத்துவதில் சிறந்த பங்களிப்பு செய்தவர். தனது 20வது வயதில் ஆய்வு பயணத்தை தொடங்கியவர். வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் எனும் இவரது முதல் ஆய்வு நூல் இவரின் 20வது வயதில் வெளிவந்தது. அதற்கு முன்பே இவர் 17வது வயதில் வஉசியின் கடிதங்களை பதிப்பித்தார். இவரது இளமை காலத்திலிருந்தே ஆய்வும் பதிப்பும் இவரின் தனித்துவத்தை வெளிப்படுத்தின. இவரது ஆய்வு ஆழமும் பதிப்பு பாங்கும் தமிழின் பெருமையை, தமிழர்களின் தனித்தன்மையை துல்லியமாக வெளிப்படுத்தின. வஉசி பற்றியான இவரது தொடர் ஆய்வு இருண்டு கிடந்த பல வரலாற்று பக்கங்களுக்கு புது வெளிச்சம் பாய்ச்சியது. சுதேசி ஸ்டீம், விஓசி சிதம்பரம் பிள்ளை அண்ட் பேட்டில் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் மேரிடைம் எம்பையர் என்ற இவரது சமீபத்திய ஆங்கில ஆய்வு நூலை பெங்குவின் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. அந்நூல் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் வித்தியாசமான பங்களிப்பை உலகிற்கு எடுத்து சொல்லும் வலிமை மிக்கது. பாரதியியலுக்கு இவரது பங்களிப்பு விரிவானது, ஆழமானது. இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்று பாரதி தேடல்களை மேற்கொண்ட இவர் பாரதியியலுக்கு புது பொலிவு ஊட்டினார். பாரதி ஆசிரியராக இருந்த விஜயா இதழின் கட்டுரைகளை அரிதில் முயன்று தேடி அலைந்து திரட்டி நூலாக்கி தந்தவர் இவரே. பாரதி கவிஞனும் காப்புரிமையும், எழுகனி புலவன், வஉசியும் பாரதியும், who owns that song, the battle for சுப்பிரமணிய பாரதி's copyright, பாரதியின் இந்தியா கருத்து படங்கள், பாரதி கருவூலம், பாரதியின் சுயசரிதைகள், சுப்பிரமணிய பாரதி's ரைட்டிங் இன் த ஹிந்து என உதைந்து கிடக்கும் பாரதியின் கருத்து கருவூலங்களை தனது இடையராத தொடர்ந்த தேடலின் மூலம் ஆய்வு வழியாகவும் பாரதியியல் நூல்களை தொகுத்தவர், எழுதியவர், பதிப்பித்தவர் முனைவர் ஆயிரா வெங்கடாஜலபதி. புதுமைப்பித்தன் பற்றிய இவரது ஆய்வும் பாராட்டுக்கு உரியதாகும். மொழிபெயர்ப்பு துறையிலும் ஆழ தடம் பதித்தவர். பண்பாட்டு ஆய்வும் இவரது தனித்தன்மைகளில் ஒன்று. பேராசிரியர், நூலாசிரியர், தொகுப்பாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், வரலாற்று ஆய்வாளர் எனும் பன்முக தன்மை கொண்ட முனைவர் ஆயிரா வெங்கடாஜலபதி அவர்களின் சிறப்புமிக்க பங்களிப்பை பாராட்டும் விதமாக மக்கள் சிந்தனை பேரையின் 2023ஆம் ஆண்டு பாரதி விருது இவருக்கு மகிழ்ந்து அளிக்கப்படுகிறது. இவன் மக்கள் சிந்தனை பேரவை தமிழ் மாநில குழு. பாரதி விருது எனக்கு கொடுக்கப்பட்டதில், அதை பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பல காரணங்கள். முதலில் இந்த நகரம் ஈரோடு என்பது இன்றைக்கு ஒரு பெரிய வணிக நகரமாக இருந்தாலும் கூட அதனுடைய பண்பாட்டு முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள் மிக மிக குறைவு. நம் அனைவருக்கும் தெரிந்தது போல பாரதியினுடைய இறுதி பேருரைகள் ஆற்றப்பட்ட ஊர் இதுதான். அப்புறம் ஈரோடு என்பது எல்லோரோடு உயிரோடும் கலந்த ஒரு ஊராக பெரியார் பிறந்து வாழ்ந்து தன்னுடைய பிரச்சாரங்களை செய்து தமிழ் சமூகத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெரியாருடைய ஊர் இது. பலர் அறியாத இன்னொரு செய்தி, ஈரோடு தான் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் பிறந்த ஊர். இந்த ஊரில் தான் அவர் பிறந்தார். இளமை காலத்தை இங்கே தான் கழித்தார். கும்பகோணத்திற்கு பின்பு தான் சென்றார். ஈரோட்டில் அவருக்கு நினைவு சின்னம் இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. அதை கட்டாயமாக ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் விரைவில் அந்த அப்படி ஒரு குறை இருக்குமானால் அந்த குறையை போற்றி விடுவார் என்பது சொல்ல வேண்டியதே இல்லை. அது மட்டுமல்ல, பாரதியை தனக்கு ஆதர்சமாக கொண்டு
தனக்கு பாலபாரதி என்று பெயர் சூட்டிக் கொண்ட சாத்தூர் சுப்பிரமணிய யோகியார் உடைய ஊரும் ஈரோடு தான். பாரதியாருக்கு கடைசி காலத்தில் உதவி செய்த பெரியாரினுடைய மிக நெருங்கிய நண்பர் தங்கப்பெருமாள் பிள்ளையினுடைய ஊரும் இதுதான். முக்கியமாக இன்னொருவர் சொல்ல வேண்டியவர் மாப்பா பெரியசாமி தோரன் அவர்கள். அவரை ஏன் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் என்றால், பாரதிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு தமிழில் முதல் ஒரு சிறந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்கியவர். அவரை ஏன் ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்றால், அவர் தோற்றத்திற்கு மிக எளியவர். அவர் செய்த சாதனைகள் என்பன பொதுமக்களுக்கு எளிதில் விளங்க முடியாத சாதனைகள். இப்போது ஒலிம்பிக் போட்டியிலே வெற்றி பெறுவதைப் போலவோ, ஒரு விளையாட்டு வீரராக இருப்பதைப் போலவோ, சிறந்த திரைக்கலைஞராக இருப்பதை போன்றதோ ஆன சாதனை எல்லாம் அவர் செய்த சாதனை. அவர் செய்த சாதனை என்பது கற்றார்கன்றி மற்றார்க்கு கழியாது என்று சொல்வார்கள். கற்றவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய சாதனை. அப்படிப்பட்ட சாதனை செய்தவர் இந்த ஊரை சேர்ந்தவர். அத்தகைய சாதனையாளர்கள் மீதுதான் எனக்கு எப்போதுமே பெரிய ஈடுபாடு உண்டு. காரணம் என்னவென்றால், அந்த வழியிலே செல்ல வேண்டும், அந்த வழியிலே அமைதியாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையாளர் பிறந்த ஊரும் ஈரோட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வணிக நகரமாக இருக்கக்கூடிய ஈரோட்டை ஒரு பண்பாட்டு நகரமாக மாற்றிக்கொண்டிருப்பவர் ஸ்டாலின் குணசேகரன். இது அனைவருக்கும் தெரியும். பல ஆண்டுகளாக அவர் நடத்தி வரக்கூடிய புத்தக காட்சி என்பது தமிழ்நாட்டிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தொடர்ந்து வருகின்றது. சென்னை புத்தக காட்சி என்பது ஒரு பெரிய அமைப்பு நடத்தக்கூடிய, அரசாங்கத்தினுடைய உதவியுடன் நடக்கக்கூடிய, மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது இந்த ஒரு வணிக நகரத்தில் அவருடைய முயற்சியால் இது நடக்கின்றது. பொதுவாக இப்படி சாதனை செய்பவர்களை பற்றி சொல்வார்கள், ஒரு தனி மனிதராக இந்த சாதனை செய்திருக்கிறார் என்று. தனி மனிதராக சாதனை செய்வது முக்கியம்தான். பட் அதை விட ஸ்டாலின் குணசேகரனை நம்ம பாராட்ட வேண்டியது எதற்கென்றால், அவர் தனி மனிதராக இந்த சாதனையை செய்யவில்லை, அவர் ஒரு குழுவாக இந்த சாதனையை செய்கிறார். இது ஏன் முக்கியம் என்றால், தமிழ்நாட்டில் தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய குறை என்னவென்றால் ஆரம்ப சூரத்தனம் என்று சொல்வார்கள். தொடங்கும் போது மிக ஆர்ப்பாட்டமாக தொடங்குவார்கள். அதற்கு பார்த்தீர்கள் என்றால் சென்று தேய்ந்து விருதலாக முடிந்துவிடும். அதுதான் தமிழர்களுடைய பழக்கம். இப்போ இவரெல்லாம் பெரியசாமி தோரனை நாம் ஏன் பாராட்டுகிறோம் என்றால், அவர் ஆரம்ப சூரத்தனத்தை எல்லாம் காட்டவில்லை. 1947 தொடங்கக்கூடிய பணி, அதனுடைய முதல் தொகுதி வெளிவருவதற்கு 6 ஆண்டுகள் ஆகின்றன. அப்புறம் பேசும்போது சிற்பி அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், 1928 அவர் தொடங்கிய பணி புத்தகமாக வெளிவந்தது 1953 தான். ஆக இது ஒரு குறை, தமிழர்களுடைய குறை. இரண்டாவது, தனி ஒருவராக செய்வார்கள், அதற்கு அடுத்த தலைமுறையை தயார் செய்ய மாட்டார்கள். இது தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு பெரிய குறை. ஆனால் நான் பார்த்து விட்டேன், ஸ்டாலின் குணசேகரன் ஒரு படையை தயாரித்து விட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இன்னும் குறைந்தபட்சம் ஒரு தலைமுறைக்கு இந்த பணிகள் தொடரும். இவ்வாறு இந்த பாரதி ஜோதியை இந்த இளம் சாதனையாளர் கொண்டு கொடுத்தார் அல்லவா, அது போன்ற ஒரு தொடர் ஓட்டம், பண்பாட்டு போராட்டம் என்பது ஒரு தொடர் ஓட்டமாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு தொடர் ஓட்டமாக இதை அவர் செய்து வருகிறார். ஆகவே அதற்காக நான் பாராட்டுகிறேன். தனி மனிதராக செய்வதை விட குழுவாக ஒரு குழுவை அமைத்து, அதுவும் தமிழர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. தமிழர்கள் ஒரு நெல்லிக்காய் மூட்டை, அவங்களை எப்போ ஒரு சாக்கு மூட்டையில போட்டு வச்சு கட்டி வச்சாதான் ஒன்னா இருப்பாங்க. இல்லாட்டி 3 பேர் இருந்தா 4 குழு இருக்கும், 5 சண்டை இருக்கும். அப்படி இல்லாமல் அனைவரையும் அணைத்து செல்வது என்பது மிக மிக சிரமம். இந்த அளவுக்கு என்றால், இதற்கு நாமே தனியாக ஒரு வேலையை செய்து விடலாம் என்று கருதக்கூடிய அளவிற்கு தமிழர்களுடைய சிறந்த குணங்களிலே ஒன்றாரு. அதை மீறி இவர் இவ்வாறு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் என்பது மிக மிக பாராட்டக்கூடியது. தயவுசெய்து இதற்காக கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டியது, நான் சொல்வதற்கு முன்பாகவே சிற்பி அவர்கள் என்னுடைய குருநாதர்களை பற்றி
சொல்லிவிட்டார். நமக்கு மிக பெரும் பாராட்டு என்னவென்றால், நம்மால் நம்முடைய ஆசிரியர்களுக்கு நற்பெயர் கிடைப்பது. இதை விட ஒரு சிறந்த மகிழ்ச்சி ஒரு மாணவருக்கு கிடைக்காது. தாக்கோவன் தான் இன்று இறந்த 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எந்த பதவியிலும் இருந்ததில்லை, எந்த பரிசையும் பெற்றதில்லை. அவரை 20 ஆண்டுகள் கழித்து ஒருவர் நினைவு கூறுகிறார். அதற்கு காரணமாக அவருடைய மாணவராக நான் இருக்கிறேன் என்று நினைக்கும் போது நான் உண்மையிலேயே பெருமிதம் அடைகிறேன். அதே போலவே CS சுப்பிரமணியம் அவர்களை பற்றி ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். CS சுப்பிரமணியம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படித்தார். ICS படிப்பதற்காக போனவர். அங்கே போய் அதிகாரியாக மாறுவதற்கு பதிலாக கம்யூனிஸ்டாக திரும்பி வந்தார். அவரோடு நான் நெருங்கி பழகியவர்கள் யாரும் இருக்க முடியாது, மிக குறைவானவர்கள் தான் இருக்க முடியும். ஒரு பெருமையோடு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவர் இறந்து ஓராண்டு கழித்து தான் அவருக்கு விரிவான இரங்கல் உரை வந்தது. அவர் இறந்த உடனே அவருக்கு இரங்கல் உரை வெளிவரவில்லை. ஓராண்டு கழித்து தான் வந்தது. அந்த இரங்கல் உரையை எழுதியது நான். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர் இறந்த அந்த சமயத்திலே நான் வெளிநாடு சென்று விட்டேன். எனக்கு அவர் இறந்த தகவல் தெரியாது. ஓராண்டு கழித்து, இந்த இணைய யுகத்திலே கூட ஓராண்டு கழித்து திரும்பி வந்த பிறகுதான் அவர் இறந்த செய்தி எனக்கு தெரியும். உடனடியாக அவரை பற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் அவரை பற்றி இரங்கலுரை எழுதினேன். அந்த இரங்கலுரை தமிழிலே காலச்சூட வெளியிட்டார்கள். அதை தோழர் ஆரன் நல்லக்கண்ணு அவர்கள் படித்து சொன்னார்கள், நீங்கள் சொன்ன செய்திகள், பல செய்திகள் எனக்கே தெரியாது என்று சொன்னார்கள். அதை விட சிறப்பு என்னவென்றால், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இதழ் ஒன்று பம்பாயிலிருந்து வெளிவருகின்றது. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கு நான் எழுதினேன், இப்படி ஒரு நபர் இருந்தார், அவர் இறந்து ஓராண்டு ஆகின்றது, நீங்கள் இந்த இரங்கல் உரையை வெளியிட வேண்டும் என்று. அவர் சொன்னார், ஓராண்டு கழித்து எப்படி இரங்கல் உரை வெளியிட முடியும், அது சாத்தியமே இல்லையே என்றார். நான் சொன்னேன், இதுதான் இங்கே செய்தி. அவர் தமிழ்நாட்டினுடைய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூலவர்களில் ஒருவர். அவர் 101 ஆண்டுகள் வாழ்ந்தார். இத்தனை வேலைகளை செய்திருக்கிறார். ஏதோ தற்செயலாக அவரை பற்றி யாரும் எழுதுவதற்கு வாய்ப்பு அமையாமல் போய்விட்டது. அதனால் வெளியிடாமல் இருப்பது சரியா என்பதை நீங்கள் இந்த இரங்கலுரையை படித்து முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அவர் படித்து பார்த்தார். இப்படிப்பட்ட ஒருவருக்கு கட்டாயமாக இரங்கலுரை வெளியிடலாம், ஓராண்டு கழித்ததாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வெளியிட்டார். ஆகவே இதை போன்றவர்களுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டதுதான் இன்றைக்கு உங்கள் முன்பு நான் நிற்பதற்கு பெருமை சேர்ப்பது என்னவென்றால், அதற்கு முன்பு இந்த பரிசை யார் வாங்கியவர்கள் என்று. நான் ஒன்றும் அடிக்கடி பரிசு வாங்குவதில்லை. ஆனால் எனக்கு யாராவது பரிசு தருவதாக இருந்தால் நான் கேட்பேன், இதற்கு முன்பு யார் வாங்கியிருக்கிறார்கள் என்று கேட்டு அறிந்து கொள்வேன். இதுவரை பரிசு வாங்கியவர்களுடைய பட்டியல் உங்களிடம் இருக்கின்றது. நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், இந்த வரிசையிலே இடம்பெறக்கூடிய தகுதியும் திறமும் இருக்கின்றதா எனக்கு என்பதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் நீங்கள். ஆனால் இதில் எவ்வளவு முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால், பெரிய நபர்களை நான் சொல்ல போவதில்லை. ஜெயகாந்தனை பற்றி நான் சொல்லி யாரும் தெரிந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் இதில் சில முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி 2 வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இதில் தோமுசி ரகுநாதனுடைய பெயர் இருக்கின்றது. அது 2001 என்றால் அவர் இறக்கின்ற அந்த ஆண்டிலே இந்த விருதை கொடுத்திருக்கிறார்கள். 15 நாட்களுக்கு முன்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர் டிசம்பர் 31ஆம் தேதி காலமானார். தோமுசி ரகுநாதன் ஒரு தலைமுறையில ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு பெரிய ஒரு நட்சத்திரமாக இருந்தார். நான் 82-83ஆம் ஆண்டிலே அவருடைய நூல்களை படித்து, முக்கியமாக அவருடைய பாரதி காலமும் கருத்தும் எல்லாரும் சொல்லுவார்கள், அதை விட முக்கியமான ஒரு நூல் பாரதி சில பார்வைகள் என்ற ஒரு புத்தகம். அந்த ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை படித்து எனக்கு பித்து பிடித்துவிட்டது. அவர் எழுதிய புதுமை பித்தன் வரலாறு என்கின்ற ஒரு புத்தகம், அதை படித்து புதுமை பித்தன் மீது எனக்கு பைத்தியம் பிடித்தது. உண்மையிலேயே பித்து பிடித்த நிலையிலே தான் நாங்கள் சுற்றி கொண்டிருந்தோம். அத்தகைய அந்த பித்து தான், அவர் ஏற்படுத்திய அந்த பித்து தான் இன்றைக்கு ஒரு பரிசாக நின்று கொண்டிருக்கின்றது. அந்த பித்து தான் இன்றைக்கும் என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. ரகுநாதனுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் அதை தாண்டி ஆய்வுலகம் சென்றிருக்கலாம்.
ஆனால் அவர் ஊட்டிய உணர்ச்சி என்பது இன்னும் இருக்கின்றது. அதே போல் ஆய்வறிஞர் சி.எஸ். சுப்பிரமணியம், பாரதியல் அறிஞர் சீனி விஸ்வநாதன். நான் வெளிப்படையாக சொல்கிறேனே, 1998 அவர் கால வரிசையில் பாரதி படைப்புகளை வெளியிட தொடங்கிய போது அந்த திட்டம் நிறைவேறும் என்று உண்மையிலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டில் தனி ஒருவராக இப்படி ஒரு திட்டத்தை செய்து முடிக்க முடியுமா என்ற உண்மையிலேயே அஞ்சிடும். ஆனால் அவர் எந்த பேச்சுக்கும், தமிழர்கள்கிட்ட இன்னொரு குணம் இருக்கு, அவர்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களுக்கு உற்சாகமும் பெரும்பாலும் தரமாட்டார்கள். அவர்களை தடைப்படுத்துவதற்குரிய, சோர்வடையக்கூடிய சொற்களை மிக வலிமையாக பயன்படுத்துவார்கள். அப்படிதானே தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவினாசி செட்டியார் கலைக்கலைஞத்தை போடுறதுக்காக தொடங்கின போது இதெல்லாம் நடக்காத காரியம்னு சொன்னாங்க. ஆனால் அவினாசி செட்டியாரும் பெரியசாமி தூரனும் அதை சாதித்து காட்டினார்கள். அதே போல் சி.என். விஸ்வநாதன் அவர்கள் தனி ஒரு மனிதராக ஒரு 15 ஆண்டு காலத்திலே விடாது முயற்சி செய்து அவர் கால வரிசையில் பாரதி படைப்புகளை வெளியிட்டார். நான் அடுத்த தலைமுறை பாரதி அறிஞரை பற்றி சொல்வதற்கு முன்பு இந்த சுப்பராயலு அவர்களுக்கு இந்த விருது கொடுத்திருக்கிறார்கள். அதற்கும் அவர் உங்களை மிக மிக பாராட்ட வேண்டும். அதாவது எங்களை போன்றவர்கள் கூட எங்களுக்கு யாராவது ஒரு 4 பேர் என்னை பற்றி பேசுறதுக்கு இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் இப்போ நான் பார்க்கிறேன், சிற்பி, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், சிற்பி அவர்களை நான் சந்தித்தது 2 முறையோ 3 முறையோ தான். நீங்கள் இன்றைக்கு பார்த்து பேசும்போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அவருக்கும் எனக்கும் மிக நெருங்கிய நட்பு பிணைப்பு இருக்கின்றது. அன்பின் மிகுதியால் பேசினார். அது உண்மை, அது நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தொடர்ந்து 20-30 ஆண்டுகள் என்னுடைய வேலைகளை கவனித்திருக்கிறார் என்று தெரிகின்றது. அதே போல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 50 பேராவது என்னுடைய பணிகளை பார்த்திருக்கிறார்கள், பாராட்டுகின்றவர்கள் இருக்கிறார்கள். சுப்பராயலு போன்றவர்களை உண்மையிலேயே குடத்திலிட்ட விளக்கு என்றால் சுப்பராயலு அவர்கள் தான். சுப்பராயலு அவர்களுக்கு உலக அரங்கிலே, உண்மையிலே உலக அரங்கிலே அவருக்கு இருக்கக்கூடிய இடம் இந்தியாவில் எந்த ஒரு பண்டை வரலாற்று ஆசிரியருக்கும் கிடைக்காத பெயர் அவருக்கு இருக்கின்றது. அந்த ஒரு அறிஞரை அவரை கூப்பிட்டு வைத்து பேச சொன்னீர்கள் என்றால் உண்மையிலே கூட்டம் கலைந்து விடும். அதையும் நான் சொல்கிறேன். ஏனென்றால் சுவாரஸ்யமாக அவர் பேச மாட்டார். அவர் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இந்த ஒரு பெரும் மாளிகைக்கான அடிக்கட்டுமானத்தை தான் அவர் கட்டுவார். அது கோபுரத்தை நீங்கள் பார்க்க முடியாது, கலசத்தை பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய கட்டடத்தினுடைய அடிப்பகுதியையும் உள்கட்டமைப்பையும், அந்த முறுக்கு கம்பிகள் இருக்கின்றன அல்லவா, அந்த முறுக்கு கம்பிகளை, கட்டிடத்திற்குரிய முறுக்கு கம்பிகளை தயாரிக்கக்கூடியவர் சுப்பராயலு அவர்கள். அவரை அங்கீகரித்திருப்பது உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன். அத்தகைய ஒருவர் வாங்கிய விருதை நான் வாங்குவதில் பெருமைப்படுகிறேன். அடுத்து இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த மேடையில் இருப்பவர்களாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த விருதை எனக்கு முதல் முறையாக அவர்கள் தருவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிழை. நீங்கள் இது 2வது முறையாக எனக்கு இந்த பாரதி விருதை தருகிறீர்கள். இந்த விருது போன ஆண்டே எனக்கு கொடுத்து விட்டீர்கள். சென்ற ஆண்டே இந்த விருதை நான் வாங்கிவிட்டேன். யார் மணிகண்டனுக்கு கொடுத்த விருது என்பது எனக்கு கொடுத்த விருதுதான். மணிகண்டன் எங்கள் தலைமுறையினுடைய மிக பெரும் அறிஞர். யார் கூப்பிட்டு சொன்னால் கும்பிட்டு கேட்கும் யாப்புக்கு அதிகாரி யா மணிகண்டன் என்று தமிழன்பன் அவரை பாராட்டியிருக்கிறார். பாரதி ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திவிட்ட மணிகண்டன் அவர்கள் அவருக்கு சென்ற ஆண்டு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு சென்ற ஆண்டு தினமணி நாளிதழ் எனக்கு பாரதி விருது கொடுத்த போது நான் மேடையிலேயே சொன்னேன், எனக்கு முன்பு நீங்கள் மணிகண்டனுக்குத்தான் கொடுத்திருக்க வேண்டும், இருந்தாலும் அவர் சார்பாக நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மணிகண்டன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இதற்காகவெல்லாம் சரியானவர்களுக்கு இந்த முறை வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் தவறி இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்பு எந்த விதமான சறுக்கல்களும் இல்லாமல் மிகச் சிறந்தவர்கள், அதுவும் அருணா ராய் போன்றவர்களுக்கு
அருணாராய் போன்றவர் என்று சொல்ல முடியாது, என்றால் அருணாராய் போன்றவர் இன்னொருவர் இல்லை. அருணாராய்க்குலாம் அப்பவே கொடுத்துருக்கீங்க, 2005 கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே நான் வந்து உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய பெரியவர்கள் எல்லாம் வாங்கிய விருது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு உரிய தகுதியை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் என்று கூறிக்கொண்டு, கடைசியாக பாரதிய முன்னோடிகள் அனைவர் பெயரும் சொல்லப்பட்டிருப்பது. ஒருவர் பெயர் இந்த பட்டியலிலே வெவ்வேறு காரணங்களுக்காக விடுபட்டிருக்கலாம். ரா பத்மநாபன் அவர்கள், அவர் ஒரு மிக பெரும் சாதனையாளர். 1930களிலேயே பாரதியை அவர் வந்து கண்டெடுத்தார். பாரதியோட சமகாலத்தவர்களை பார்த்து அவர் பல ஆராய்ச்சிகளை செய்தார். அவரோடும் எனக்கு பழக்கம் இருந்தது. அவரை இங்கே நினைவு கூற வேண்டும். அதே போல் இளசை மணியன், இளசை மணியனுக்கு கொடுத்துருக்கீங்க. இளசை மணியனுடைய பெருமையை வந்து நான் இங்கே சொல்ல வேண்டியதில்லை. அதாவது பெரியார் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவார், பிறந்த வீட்டு பெருமையை அண்ணங்கிட்ட போய் சொன்னாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஸ்டாலின் குணசேகரன் கிட்ட போய் இளசை மணியனுடைய பெருமையை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இளசை மணியன் அவர்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆதர்சம். எட்டயபுரம் எங்கேயோ ஒரு சின்ன ஊரில் உட்காந்துக்கிட்டு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்தியா பத்திரிகையை வரவழைத்து மைக்ரோ ஃபிலிமில் பார்த்து அதை பிரதி செய்து 1976 வெளியிட்டார். அப்படிப்பட்ட இளசை மணியன் அவர் இந்த கொரோனா காலத்திலே அவர் காலமானார். இத்தகைய பெரியோர்கள் எல்லாம் செய்த ஆராய்ச்சி வழியிலே என்னை ஒருவனாக நான் கருதி கொள்கின்றேன். ஆனால் அதற்கெல்லாம் அடிப்படையாக விளங்கக்கூடியது நான் சொன்னேன், பாரதி, வ.உ.சி., மு.வே. சாமிநாத ஐயர், புதுமை பித்தன் என்றெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்வதற்கு காரணமாக இருந்தவர் பாரதி தான். பாரதி நூற்றாண்டின் போது 1981-82 14 வயதிலே இந்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்திலே சிந்தனை பண்ணையில் பாரதி என்று ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த 52 வாரங்களும் பாரதி அறிஞர்கள் பேசினார்கள். அந்த பேச்சை ஒவ்வொரு வாரமும் போய் கேட்டேன். புரிந்தது, அரைகுறையாக புரிந்தது. அதெல்லாம் கேட்டாலும் கூட ரசீல வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஆராய்ச்சி செய்வது சலிப்பை தரவில்லையாங்க. இன்று வரை ஆராய்ச்சி எனக்கு சலிப்பு தராமல் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் பாரதியார் தான். பாரதியினுடைய எழுத்து மந்திரம் போல் வேண்டுபடா சொல்லின்பம் என்று சொல்லுவார்கள்ல. எத்தனை பாடல்கள் இப்போ வந்து முன்னாடி பேசின பேராசர் ராஜாராம் ஆகட்டும், சித்தி அவர்களாகட்டும், ஏற்கனவே நமக்கு தெரிந்த பாடல், புதிய பாடல் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பாடலை திரும்பி சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் உணர்ச்சி ஏற்படுகின்றது. அவர் சொன்னார், சாதாரண சொற்களுக்கெல்லாம் வந்து அவர் பாரதி எழுதும் போது அதற்கு ஒரு வேகம் வருகின்றது. சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே என்றார். இதுல என்ன பொருள் இருக்கு? ஒரு பொருளுமே கிடையாது, சாதாரணமானவன். ஆனா அந்த சொல்லை கேட்டதுமே சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே, தனு உண்டு கையில் காண்டீபம் அதன் பேர் அப்படின்னாங்க. இது என்ன? வெறும் ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா வெறும் சக்கையான ஒரு தொடர். ஆனால் அதை படித்தோம்னா என்னது தனு உண்டு கையில் காண்டீபம் அதன் பேர் அப்படின்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு பாட்டும், அதாவது எல்லா வகையிலும் உணர்ச்சி குன்றும் போது பாரதியை படிக்கும்போது உணர்ச்சி ஏற்படும். புதுமை பித்தன், நம்ம நெஞ்சுக்கு நெருக்கமான புதுமை பித்தன் இருக்கார் இல்லைங்களா, பாரதி வந்து என்னை கவர்வதோ, ஸ்டாலினை கவர்வதோ, சிற்பியை கவர்வதோ, உங்களை கவர்வதோ ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் உணர்ச்சிகரமாக வாழ்வோம். இப்போ வ.உ.சியினுடைய மனைவி மீனாட்சியை பற்றி பேச சொன்னீர்கள் என்றால் நான் அழுதுகிறேன். இதெல்லாம் ஆனால் நம்மை போன்றவர்கள் பாரதியை படித்து உணர்ச்சி வசப்படுவது என்பது ஒன்றுமே கிடையாது. இந்த புதுமை பித்தன் இருக்கார்ல, இவர் கடைந்தெடுத்த யதார்த்தவாதம் சொன்னார்களா. அம்மாளுடைய கதை எழுதினவர் அவர் தான். கற்பு கற்பு என்று கதைக்கின்றீரே, இதுதான் ஐயா புன்னகரம் என்று எழுதிய யதார்த்தவாதி அவர் தான். அரிய கண்டுபிடிச்சார். இந்த நாட்டில் எல்லாத்திலுமே கலப்படம் இருக்கு, நெல்லெண்ணத்தில் கூட கலப்படம் உண்டு என்று சொன்ன யதார்த்தவாதி. ஆனா அந்த யதார்த்தவாதிக்கும் பாரதி பிடிக்குது, எனக்கும் உங்களுக்கும் பிடிக்கிறது விஷயம். அந்த துன்பக்கேணி என்ற இந்த துன்பக்கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத குரல் மீட்டும் முறையாயோன்ற ஒரு வரி தான் வந்து புதுமை பித்தனை
துன்பக்கேணி என்கின்ற ஒரு காவியத்தை எழுத வைக்கின்றது. சின்ன சங்கரன் கதையை படிக்காத ஒருவரால் கடவுளும் கந்தசாமி பிள்ளையின் கதையை எழுத முடியாது. அது புதுமை பித்தன் போன்ற ஒரு கடைந்தெடுத்த யதார்த்தவாதியை கூட கவர்ந்தவர் பாரதி. அதான் பாரதியினுடைய வீச்சு. பாரதியினுடைய கவிதைகள் என்பது பொருள் மட்டுமல்ல, அவர் சொல்கின்ற கவிதைகளுடைய பொருள் மட்டுமல்ல, அந்த உணர்ச்சி இருக்கும் வரை நாம் அனைவரும் நமது நாடு, நமது மண், அதுதான் முக்கியம். நமது நாடு மட்டுமல்ல, நமது மண், நமது மக்கள். நாடு என்பது மண் அல்ல, நாடு என்பது மக்கள். இந்த மக்கள் என்பன இந்த உலக மக்கள் அனைவரும் இன்புற்று எதற்கும் அஞ்சாமல் விடுதலையோடு இருக்க வேண்டும் என்கின்ற விளைவு இருக்கும் வரை பாரதி நமக்கு கூட இருப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நேரத்தில் நான் எவர் பெயரையேனும் விட்டிருந்தால் என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட முதல் ஆசிரியர்கள் முகம் மாமணி போன்ற பெரியோர்களை எல்லாம் நான் இந்த வேளையில் இணைத்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்.